ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, முட்டைக்கோஸ் வச்சு மஞ்சூரியன் தான் செஞ்சு காமிக்க போறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போட்டுக்க வெஜிடபிள்ஸ் சுத்தமா தெரியாத அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு செய்ய போற மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா ஒன்லி வெஜிடபிள்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் செய்ய போறேன். நான்வெஜ் எதுவுமே நான் செய்ய போறது இல்லை. அதே மாதிரி மஞ்சூரியன் நீங்க நிறைய டைப் சாப்பிட்ருப்பீங்க. சிக்கன் மஞ்சூரியன், அதே மாதிரி கோபி, அது மாதிரி மஷ்ரூம் நிறைய இருக்குது. நான் இன்னைக்கு வெறும் காய்கறியை மட்டும் தான் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். இன்றைக்கி பண்ண போகிற வெஜிடபிள் மஞ்சூரியனுக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸும் பீட்ரூட்டு தான் அதிகமாக நமக்கு தேவைப்படும். எப்போ நான் முட்டைக்கோஸ் வாங்கினாலும் முழுசாக தான் வாங்குவேன். பாதியாக கட் பண்ணி வாங்கினா அந்த வேஸ்டேஜ் எல்லாமே போயிடும். அதே மாதிரி பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முழுசாக வாங்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கும் போது எனக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் பெருசாக போட்டிங்கன்னா நமக்கு முட்டைக்கோஸ் வாயில் தட்டுப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் நீல வாக்கில் கூட கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷேப் வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சைடில் வச்சு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வாங்கும்போது லைட்டாக மேலாப்பில் அந்த ஸ்கின்னில் கிள்ளி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நல்ல ஒரு டார்க் கலரு. இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி டார்க் கலர் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பீட்ரூட்டில் 2 கலர் இருக்குது. ஒரு மாதிரி பிங்க்கும், இன்னொன்று நல்லா டார்க்காக ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பீட்ரூட் இந்த மாதிரி கலராக இருக்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நேச்சுரலாக இருக்கிற வெஜிடபிள்ஸில் நமக்கு அந்த பீட்ரூட் கலரே போதுமானது. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் எப்போயுமே தண்ணி சேர்க்காம தான் அரைப்பேன். முன்னாடி தண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் அரைப்படாமல் நமக்கு அங்கங்கே கட்டி கட்டியே இருக்கும். அதனால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வரும், நல்ல லிக்யூடாகவும் கிடைக்கும். ஃபில்டரால் பீட்ரூட் சாறை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே முட்டைக்கோசு பவுலில் ஆட் பண்ணியிருந்தோம் பாருங்கள். அதில் நான் 1/2 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதே 1/2 கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை மொத்தமாக சேர்க்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். பீட்ரூட் சாறு அதிகமாகச்சுன்னா திரும்பி நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சேர்க்கும்போது பார்த்துட்டு கவனமாக அளவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பீட்ரூட் சாறு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. திரும்பவும் கொஞ்சம் மைதாவும் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கெட்டியாக திக்காக இருக்கணும். அப்போ தான் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உடையாமல் நமக்கு முழுசாக நமக்கு அப்படியே பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பதத்தில் நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். சிக்கன்லாம் நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், சிக்கன் 65 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சூரியன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்க்கு நீங்கள் நான் பண்ணி காமிக்க போகிறேன். ரெகுலராக சாப்பிட்ற சிக்கன் மஞ்சூரியன் ஓரம் கட்டிட்டு இந்த வெஜிடேரியன் மஞ்சூரியன் தான் லைக் பண்ணி சாப்பிடுவீங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது என்றைக்குமே நீங்கள் போட்ட வெஜிடபிள்ஸு லைக் பண்ணி சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே எங்கள் வீட்டு குழந்தைங்க அப்படி தான் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதிக நேரம் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரம் மட்டும் போட்டு கலர் மாற வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கும் போது மேலே இருக்கிற அந்த முட்டைக்கோஸ் எல்லாமே கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மாறும்போது டக்குன்னு ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிடுங்க. ரொம்ப மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துனா நமக்கு க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், மஞ்சூரியன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் 3/4 பதத்தில் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காய்கறி எல்லாம் போட்டு பொரிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் பேன் வச்சுக்கலாம். மறுபடியும் பேன் எதுக்கு வச்சுருக்கேன் இங்கே நினைக்கலாம், மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது, லைட்டாக இது கலர் மாறுறதுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம்.
மஞ்சூரியன் பண்ணும்போது முட்டைக்கோஸ் வந்து சின்னதாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீல வாக்கில் தான் கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். குடமிளகாய் எடுத்திருக்கேன், பாதி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி தான் சேர்க்கணும். அதே மாதிரி பீட்ரூட்டும் பாதி எடுத்திருக்கேன், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நீல வாக்கில் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டு கட் பண்ணி செய்யும்போது சீக்கிரமாக வதங்கிடும் அந்த காய்கறிலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் முன்னாடி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம் பாருங்கள், அதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இது மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக ஒரு செகண்ட் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் தன்மையாக இருக்கும், அதனால தான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போடும்போது காரசாரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம காய்கறி எல்லாம் ஆயிலில் பொரிச்சு எடுத்தோம் பாருங்கள், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும். 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பொரிச்சோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணி எடுக்கணும். அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் சாஸ் எல்லாமே நம்ம போட்டுக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி போயிருக்கும், சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம் பாருங்கள், அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து குக் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். ஹோட்டல் பக்கமே போகவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நீங்கள் மஞ்சூரியனே செஞ்சு சாப்பிடுவீங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நேச்சுரலான வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கோம். அதுவும் எல்லாமே ஹெல்த்தியும் கூட, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸை வச்சு உங்களுக்கு நான் புதுவிதமாக மஞ்சூரியன் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சால் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையும் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா போதும். சுட சுட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வருவாங்க பாருங்கள், அந்த டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு கிட்ஸுக்கெலாம் இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட்டு கூட. அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களே சிக்கனில் பண்ண மஞ்சூரியனான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு மெய் மருந்து சாப்பிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் மேலாப்பில் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், நீங்களே மெய் மறந்துடுவீங்க. நான் போடுற ரெசிபி எல்லாமே புது புது ரெசிபி தான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு மஞ்சூரியன் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும்போது பீட்ரூட்டில் பண்ண மஞ்சூரியன் மாதிரி சுத்தமாக தெரியவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.